Hi guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் ரீசனிங் செக்ஷனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ ரீசனிங் செக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் இருக்கும், ஸோ என்னுடைய ப்ரிப்ரேஷனை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் பிகினராக இருந்தாலும் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ மெயின்ஸுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு சைட் ஆஃப் ப்ரிப்ரேஷனையும் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ CWJ40 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் சூப்பர் பேட்ச் ஆல்சோ அவைலபிள். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி வார்ம் அப் செட் இருக்கும், மெயின் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், நியூ பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுக்கு ஏற்ற மாதிரியான நியூ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் ஓகேவா. ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கோர்சஸ் இருக்கும், எக்ஸாம் பிடிஎஃப் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், பெய்டு பண்டல் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், எப்படி நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த செஷன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் எக்ஸாம் டேட்ஸ், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 21st ஆகஸ்ட். அண்ட் எஸ்பிஐக்கு நீங்கள் லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 26th ஆகஸ்ட் ஓகேவா. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், சர்வர் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் கஷ்டம் ஓகேவா. ஸோ பிஃபோராகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான டேட், ஸோ எஸ்பிஐ எப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எக்ஸ்பெக்டட் டேட் தான் எஸ்பிஐக்கு. ஸோ இன்னும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20, 21st, 27, 28 செப்டம்பர். அண்ட் மெயின்ஸ் நவம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 15. இது எக்ஸ்பெக்டட் டேட், நாட் கன்ஃபார்ம். பட் ஐபிபிஎஸ்க்கு கேலண்டர் ரிலீஸ் ஆகும்போதே நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான டேட் கொடுத்துட்டாங்க. ப்ரிலிம்ஸ் 4th, 5th, 11th அக்டோபர், மெயின்ஸ் வந்து 29th நவம்பர் ஓகேவா. ஸோ டேட் அக்கார்டிங் டு டேட் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இன்னும் எஸ்பிஐ செப்டம்பர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மேபி அக்டோபராக இருந்ததுன்னா உங்களுக்கு சாலிடாக இன்னும் 1.5 month இருக்குது ப்ரிப்ரேஷனுக்கு. நவம்பரில் மெயின்ஸ் அப்படின்போது 2 months ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. கரெக்டு தானே. செப்டம்பர் அண்ட் அக்டோபர் ஃபுல்லாக இருக்குது, நவம்பரில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ எஸ்பிஐயோட ப்ரிலிம்ஸில் என்னென்ன செக்ஷன் இருக்கும், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நம்ம ரீசனிங்கான செக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரீசனிங் உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 35 மார்க்ஸ், 20 minutes ஓகேவா. ப்ரிலிம்ஸ் மொத்தமே உங்களுக்கு 1 hour தான்யா, அதை 20 minutes ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 20 minutes நம்ம ரீசனிங் செக்ஷனுக்கு கிடைக்கும். 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 35 மார்க்ஸ் இருக்கும் ஓகேவா. மெயின்ஸோடைய பேட்டர்ன், அதில் ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 மார்க்ஸ், 45 minutes. அது என்ன 50 கொஸ்டின் 60 மார்க்ஸ் அப்படின்னா, அந்த ரீசனிங்கில் நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதில் ஒரு பார்ட் எப்படி இருக்குன்னா, தட் இஸ் ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ 5 கொஸ்டின், ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ்னால் அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக 10 ஆகிடுதா. ஸோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் ஏல ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நமக்கு 60 மார்க்கு அது கன்வெர்ட் ஆகுது ஓகேவா. ஓவராலாக மெயின்ஸில் 190 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, மார்க்ஸ் 200 மார்க்ஸ், 2 hours 40 minutes உங்களோட எக்ஸாம் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, ப்ரிப்பரேஷனில் 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்போம். ஒருத்தர் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ண போகிறவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுறேன், மெயின்ஸ் தான் எனக்கு கிளியர் ஆகலை, ஸோ நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாரில் அப்படின்னா, பேசிக்கான டாபிக்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக் சீரியஸ் அண்ட் நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம், கோடிங் அண்ட் டீகோடிங், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், நம்பர் அண்ட் ஆர்டர் ரேங்கிங், டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய இருக்குது. ஸ்கொயர் இருக்கும், சர்க்குலர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர் ஓகேவா. ஸோ பசில்லையே நிறைய டைப் இருக்குது, ஃப்ளோர் பசில், பாக்ஸ் பசில், ஃப்ளாட் பசில், டெசிக்னேஷன் பசில் எக்ஸெட்ரா, நிறைய டைப் ஆஃப் பசில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாரில் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் ஓகேவா. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த ஆகஸ்ட்லேயே பிகினர்ஸ்க்கு எவ்வளோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது ஆகஸ்ட்டில், 12 to 31, 19 days ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 19 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஸோ எப்படி மேம் கற்றுக்கிறதுனா,
டாபிக்ஸ் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஸ்லைடில். ஸோ இந்த ஸ்லைடில் பர் டேக்கு ஒரு டாபிக்னு எடுத்துக்கோங்க. பர் டே ஒன் டாபிக் அப்படின்னு எடுத்துட்டு அந்த நாளில் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு டெய்லி ஒரு டாபிக்னு சொன்னேன். வீடியோ கிளாஸ் பாருங்கள். நம்ம ராயல் பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கான வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு நம்ம ராயல் பாஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அட்டெண்டிங் த கிளாஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பெய்டு பிடிஎஃப்னு சொல்லி ஒரு செக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? பெய்டு பண்டல் பிடிஎஃப்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைடில் பார்த்தோம். அதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பிகினர் லெவல் பிடிஎஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் அடுத்த விஷயம். டாபிக் வைஸ் பண்டல் பிடிஎஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளட் ரிலேஷன் இன்னைக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. வீடியோ கோர்சஸ் ஃபுல்லாக பிளட் ரிலேஷனுக்குரிய இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா பண்டல் பிடிஎஃப்பில் பிளட் ரிலேஷனோட பிகினர் லெவல் கொஸ்டின், மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? பிளட் ரிலேஷன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஃப்டர் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டாபிக் வைஸ் அந்த பிளட் ரிலேஷனுக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின், பிகினர் லெவல் கொஸ்டினும் இருக்கும், மாடரேட் லெவல் கொஸ்டினும் குவிஸாக கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து டெஸ்ட் போடணும். ஓகேவா? டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அதோட விட்டுறாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டெஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு அனலைஸும் பண்ணணும். தட் இஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம், அந்த அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா நீங்கள் பேசிக்ஸ்லேயே என்ன எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ கிளியர் இல்லாமல் இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஒரு ஆர்டராக இருக்கணும். நீங்கள் பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ராயல் பாஸில் இருக்கிற வீடியோ கோர்சஸ் பாருங்கள். வீடியோ கோர்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பெய்டு பண்டல் பிடிஎஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்கை தரவு பண்ணால் போதும். 19 டேஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டாபிக், ஒரு நாளைக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரியஸ். ஸோ டைம் இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு டாபிக் கூட எடுத்துக்கோங்க ஒன் டேக்கு. கோடிங் அண்ட் டிகோடிங், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம். இந்த இன்இக்வாலிட்டி சிலாஜிசம்லாம் வந்தாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஈச் 5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பசிலும் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ப்பா. 10 to 15 மார்க்ஸ் நீங்கள் அதிலே ஸ்கோர் பண்ணலாம். அதனால் ஹை வெயிட்டேஜ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் மிஸ்லனியஸ் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆயிடுவீங்கன்னா உங்கள் கான்செப்டில் பேசிக் ஃபவுண்டேஷனில் கிளியர் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் இது கிளியர் ஆனால் மட்டும்தான் பிகினர்ஸ் மார்க் டெஸ்ட் போட முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கோர் பெருசாக இருக்காது. ஸோ அதை பார்த்தே நீங்கள் டீமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் மார்க் ஃபுல் லென்த் மார்க் போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு 19 டேஸ்க்குள்ளே பேசிக்ஸை கவர் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே மோர் தென் எனஃப். ஸோ டெய்லி ஒன் டாபிக் வீடியோ கோர்ஸ் பார்க்குறீங்க, பண்டல் பிடிஎஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு உங்களோட லெவலை நீங்களே அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் முடிச்சிடணும். ஒரு டாப்பிக்கு நீங்கள் இந்த 3 விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் டேலேயே நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எதுவும் பெண்டிங் வைக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பிகினர்ஸ் ஆஃப்டர் ஆகஸ்ட் செப்டம்பரில் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்? செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் செக்ஷனல் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. சரி, ஓகேவா? ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் எந்த மாதிரி உங்களுடைய ரீசனிங் செக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அந்த செக்ஷனல் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? மார்க் டெஸ்ட்டில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆனால் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகாமல் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வர வேணாம். ஸோ பேசிக் ஸ்ட்ராங் ஆகுங்க, செக்ஷனல் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபுல் லென்த் மார்க் வாங்க. ஓகேவா? வந்துடணும் கண்டிப்பாக. ஃபுல் லென்த் மார்க் நீங்கள் செப்டம்பரில் போடுற அளவுக்கு உங்கள் ஃபவுண்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 விஷயமும் பண்ணணும். ஸோ சைட் பை சைடு இது ஒரு ஆஃப்டர் செப்டம்பர் 15 என்ன பண்ணிடணும்? நீங்கள் பிகினர்ஸும் உங்களுடைய மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னா செக்ஷனல் டெஸ்ட் போடலாம், இல்லைன்னா இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி. இந்த சிஆர் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு செக்ஷன் நேம் வச்சுட்டாங்கன்னா அட்டனே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் எனக்கு கரெக்டான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ பசில் சீட்டிங் கூட எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரீட் பண்ணிவிட்டு. அதனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போகும்போது பெருசாக இதில் மார்க் எடுக்க முடியாது. இது இப்போ ரீசன்ட் டேஸ் என்ன பண்ணுறாங்க, 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
10 மார்க்ஸ் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணுறது சாதாரண விஷயமா இல்லை. ஸோ டேட்டா சஃபிஷியன்சியும் கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் கொடுத்து பாருங்கள். கிரிட்டிக்கல் ரீசனிங்கான வீடியோ கோர்சஸும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் சாரோடைய பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்புட் அவுட்புட் இப்போ நானே ஒரு 5 to 6 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணணும், பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு டெய்லி ஒரு டாபிக் கற்றுக்க போகிறீங்க. வீடியோ கோர்சஸ் பார்த்து டாபிக் என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. தென் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், அடுத்தது செக்ஷனல் டெஸ்ட், தென் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஆஃப்டர் தட் மெயின்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன். அதில் வந்து நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் இதுக்கெலாம் நல்லா இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ வேறு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் அதெல்லாம் வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் டேக்கு ஒரு டேயில் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும், டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸோடைய மார்க் 1 போடுங்க போதும். தென் மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட், இங்கிலீஷ் சரி, ரீசனிங் சரி, ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே டெய்லி ஒரு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 2. பட் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போது 1 or 2 செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போடணும். தென் வாரத்தில் 2 நாள் ஃபுல் மெயின்ஸ் மார்க் போடுங்க. டெய்லியுமே ஃபுல் மெயின்ஸ் மார்க் போட முடியாது. ஸோ செக்ஷனல் டெஸ்ட்டாக போட்டுட்டு வாரத்தில் ஒரு 2 நாளாவது ஃபுல் மெயின்ஸ் மார்க், ஃபுல் லென்த் இருக்கிற மெயின்ஸோட மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தென் டேட்டா சஃபிஷியன்சியும் உங்களுக்கும் சொல்கிறது அதுதான். கிரிட்டிக்கல் ரீசனிங் 10 மார்க்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் இண்டிவிஜுவலாக டைம் இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கோட வீடியோ கோர்சஸ் பார்த்து, ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே இப்போ என்ன மாதிரி வந்துருச்சுன்னா, சில வேர்டு ஹிண்ட் தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஆன்சர் சூஸ் பண்ண அந்த அளவுக்கு ஷார்ட்கட்டோடலாம் வீடியோஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் டைம் இருக்கும்போதே டெய்லியுமே ஒரு டாபிக், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், கன்க்ளூஷன், அந்த மாதிரி டெய்லி ஒரு டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் ஒரு வெயிட்டேஜ் ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அடிஷ்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட் ஏன்னு சொல்லி ஒரு செக்ஷன் பார்த்தோம்ல மெயின்ஸில், தட் இஸ் இதில் வந்து உங்களுக்கு பெர் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ராயல் பாஸில் 2 மார்க்ஸ் மட்டுமே ஓகேவா வர கொஸ்டின்ஸ் அது இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே 2 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரினா என்ன, 2 பசில் சேர்த்து வர மாதிரி, ஒரு சீட்டிங்கும் ஒரு பசிலும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நான் எந்த மாதிரியான கொஸ்டின் சொல்கிறேங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செக்ஷனல் டெஸ்ட்டோட சேர்த்து கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 10 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா டைம் இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10 மார்க்ஸுமே எடுக்கலாம். ஓகேவா? தென் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 2 மார்க்ஸ் எடுக்கிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஈச் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் வர ஏரியா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காம ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக ஒன்று போடணும், இல்லைன்னா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ ப்ரிலிம்ஸோடைய மார்க் 1 போட்டுருங்க, மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, வாரத்தில் 2 நாளாவது ஃபுல் மார்க் போடணும். அண்ட் இந்த டிஎஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ கோர்சஸ் பார்த்து இதில் டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 1 டேக்கான ப்ரிப்ரேஷனை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். பட் இது உங்களுடைய டைம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் நம்மளுடைய ரீசனிங் செக்ஷனில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இந்த டைப் ஏ அப்படிங்கிறதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்லாட்டில் வந்துட்டு பாக்ஸ் பசில் கேட்டுட்டு ப்ளஸ் அதில் பிளட் ரிலேஷன் சேர்ந்துருந்தது. ஸோ இதுக்கு தான் 10 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்றில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கான்சென்ட்ரிக், அதாவது உள்ள சர்க்கிளும் வெளியில் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ நான் பாக்ஸ் பசில் உங்களுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளட் ரிலேஷனும் சேர்த்து நடத்தியிருப்பேன், இல்லைன்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். கான்சென்ட்ரிக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயின்ஸோட செஷனில் கான்சென்ட்ரிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் கான்சென்ட்ரிக்னா ஒன்லி ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இருக்க மாதிரி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் நான் சீக்கிரம் உங்களுக்கு லைவில் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா?
இதுதான் டைப் ஏல நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணுறீங்க, மெயின்ஸ்லேயுமே இண்டிவிஜுவலாக கேட்குறாங்கல்ல, ஏதாவது ஒன்று மட்டும் பாக்ஸ் பசில் மட்டும் ஃப்ளோர் மட்டும் கேட்குறாங்க, அது நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். பட் இந்த டைப் ஏல என்ன கேட்குறாங்க, ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. ஏதோ ஒன்று மட்டும் கேட்குறது இல்லை, ரெண்டு ரெண்டாக சேர்த்து சீட்டிங்கா அதுலேயும் ரெண்டு டைப் சேர்த்து பசிலா ரெண்டு விஷயங்களை சேர்த்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ டைப் பி. ஸோ டைப் பி பாருங்கள். ஸோ டைப் பினா இதெல்லாம் 5 மார்க்ஸ். ஸோ நம்பர் பேஸ்ட் சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் பேஸ்டு சீரியஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரோவில் ஒரு 3 to 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு சர்டைன் லாஜிக் அப்ளை பண்ணி செகண்ட் ரோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. தென் அந்த செகண்ட் ரோவுக்கு சர்டைன் ரிசல்டன்ட் லாஜிக் அப்ளை பண்ண சொல்லி ரோ 3, அடுத்து ரோ 4. ஸோ ரிசல்டன்ட் பேஸ்டு சீரியஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். என்ன சீரியஸ்? ரிசல்டன்ட் பேஸ்டு சீரியஸ். ஸோ இந்த மாதிரியான சம் நீங்கள் எஸ்பிஐயில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஐபிபிஎஸ்சில் கூட அவ்வளோவா வராது, பட் எஸ்பிஐயில் இது கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம அப்கமிங் வீக்ஸில் ரிசல்டன்ட் பேஸ்டு சீரியஸும் நம்ம மெயின்ஸோட கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பசில் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு ரிசல்டன்ட் பேஸ்டு சீரியஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க, டே பசில் கேட்டிருந்தாங்க, பாக்ஸ் பசில் கேட்டிருந்தாங்க. இன்புட் அவுட்புட்டில் ஜஸ்ட்டு அங்கே வந்து இன்புட் அவுட்புட்டில் பெருசாக வந்து லாஸ்ட்டாக கேட்டிருந்ததில் ஒன்றும் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் நடக்கலை, ஜஸ்ட் ஷிஃப்ட்டு தான் இருந்தது. வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. டைரெக்ஷனில் வந்து கோடட் டைரெக்ஷன் கேட்டிருந்தாங்க. இந்த கோடட் டைரெக்ஷன் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டைரெக்ஷன்லேயே கோடிங் பேஸ்டு டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ டெசிக்னேஷன் பேஸ்டு பசிலும் நான் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் டீச் பண்ணிட்டேன். ஸோ டெசிக்னேஷன் பேஸ்டு பசில்லையும் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தது. ஓகேவா? அப்போ ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க. சைட் பை சைடு இதை செக்ஷனல் டெஸ்ட்டில் கவர் பண்ணிடலாம். டைப் பி செக்ஷனல் டெஸ்ட்டில் வந்துடும், பட் இதை இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கு, பிகினராக இருந்ததுன்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுக்கு வாங்க, ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, மெயின்ஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ மறுபடியும் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மெயின்ஸை விட்டுறக்கூடாது. மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் விட்டிங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு ஸ்பீட் இல்லாமல் இருந்ததுனாலும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ போத் ரெண்டுக்குமே கவனம் கொடுக்கணும். அண்ட் எல்லாமே படிக்கிறேன் அப்படிங்கிறதுல கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறாதீங்க. ஸோ என் மொமெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுங்க. தென் மார்க் டெஸ்ட் போடுறது எவ்வளோ முக்கியமோ மார்க் அனலைஸ் பண்ணுறது அதை விட முக்கியம். ஸோ நான் மார்க் டெஸ்ட் போட்டு போயிட்டேன்னா அதை நான் அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்னுடைய லெவல் என்ன, நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், என்னுடைய இதில் நான் என்ன நல்லா பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும், அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறேன்னா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன், இந்த டைமை கம்மி பண்ணலாமா, பண்ணியிருக்கலாமா, அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணணும். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்களோ அதை நோட் பண்ணிவிட்டு அப்போவே ரீட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த டெஸ்ட் போடும்போது மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு மார்க் போடும்போது என்ன இருந்ததோ அதே தான் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்பீட் ப்ராக்டிஸ். இப்போ மார்க்லாம் நான் போடுறேன், எனக்கு இப்போ மார்க் அனலைஸ் பண்ணுறீங்க, பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் போடுறீங்க, எனக்கு வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் மேம், எனக்கு அடுத்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும், பட் டைம் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். புரியுதா? ஸோ உங்களுக்கு டாபிக் நாலேஜ் இருந்திருக்கும், உங்களால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும், பட் உங்கள்கிட்ட ஸ்பீட் இல்லாமல் இருந்ததுனால உங்களுடைய அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பூஸ்டர்ஸ் எடுத்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்குது, பட் நான் அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் விட கன்சிஸ்டன்சி முக்கியம். ஓகேவா? சரி. ஸோ ஃபைனல், ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகேவா? நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும், இது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரூமர்ஸ் மாதிரி.
ஸோ அதுலலாம் எதுலேயும் உங்கள் கவனம் போகாமல் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எதுனாலையுமே ஸ்டாப் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது போக அடிஷ்னலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். மெயின்ஸுக்கு சொன்னேன். மெயின்ஸ்க்கு நான் சொல்லும்போது அதில் ஆல்மோஸ்ட் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அது போக ரிமைனிங் ஏதாவது இந்த மாதிரி எங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும். இப்போ ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் எங்களுக்கு மறுபடியும் லைவில் டீச் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டெசிக்னேஷன் பேஸ்டு பசில் பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அது தவிர வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் டைம் டேபிள் போட்டுட்டு அதில் எதுக்கு இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவுடைய எண்டில் கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். பாய்.